வெல்கம் டு அரவிந்த் காயின் கலெக்ஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடம் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயங்கள் டீலர்ஸ் வாங்கிக்கக்கூடிய விலை என்னென்னு தான் பார்க்க போகிறோம். வெறும் வாங்கும் விலையை மட்டும்தான் பார்க்க போகிறோம். விற்கும் விலைக்கு நான் இன்னொரு வீடியோ கவர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வாங்கும் விலை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 ரூபாய் நாணயங்கள் ஒரு உதாரணத்துக்காக கொடுத்துருக்கேன். 5 ரூபாய் நாணயங்கள் பின்னாடி வருது. 2 ரூபாயும் 1 ரூபாயும் உதாரணத்துக்காக கொடுத்துருக்கேன். இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் மற்றும் நிக்கல் உலோகத்தால் தயாரிக்கப்பட்ட நாணயம். எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாணயத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் வந்து பிராஸ் நிக்கல் நாணயத்தை பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் கோட்டிங்கில் இருக்கும். ஸ்டீல் நாணயங்களை பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாணயங்கள் எல்லாமே காப்பர் நிக்கல். இப்போ நான் அடுத்த எக்ஸாம்பிளுக்கு பிராஸ் நிக்கல் நாணயம்னா எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். பிராஸ் நிக்கல் நாணயம்னா இந்த மாதிரி இருக்கும், கோல்டு கலர் கோட்டிங்கில் இருக்கும். இந்த நாணயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதே இல்லை. இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் தென் ஸ்டீல் நாணயங்களை பற்றியும் நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். இந்த வீடியோவில் வெறும் 5 ரூபாய் காப்பர் நிக்கல் நாணயங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுவும் வாங்கும் விலை மட்டும்தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்திரா காந்தி நாணயம். இந்த நாணயம் உங்ககிட்ட இருந்ததுன்னா டீலர்ஸ் வாங்கிக்கக்கூடிய விலை 20லேருந்து 50 ரூபாய் வரைக்கும் இந்த நாணயத்தை கண்டிஷனை பொறுத்து வாங்கிப்பாங்க. அடுத்து நேரு 20 ரூபாயிலேருந்து 50-55 ரூபாய் வரைக்கும் கண்டிஷனை பொறுத்து வாங்கிப்பாங்க. நான் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதெல்லாமே கண்டிஷனை பொறுத்து. ILO நாணயம், இந்த நாணயம் இருந்ததுன்னா 10 முதல் 60 ரூபாய் வரைக்கும் வாங்கிப்பாங்க. இந்த 10 முதல்ன்றது குறைந்தபட்சத்துலேருந்து அதிகபட்சம். அடுத்து வந்து 50th anniversary ஆஃப் UNO, இது வந்து 10லேருந்து 150 ரூபாய் வரைக்கும் கண்டிஷனை பொறுத்து வாங்கிப்பாங்க. ஸோ மினிமம் 10 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 150. அடுத்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், இந்த நாணயம் 10 முதல் 80 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் விலை போயிட்டுருக்கு. 10ன்றது மிக குறைவான விலை. கண்டிஷன் ரொம்ப கேவலமாக இருந்ததுன்னா அந்த விலை. அதிகபட்சம்ன்றது நல்ல கண்டிஷனோடு இருக்கிறது. திருவள்ளுவர் நாணயம் வந்து 20 முதல் 150 ரூபாய் வரைக்கும் டீலர்ஸ் வாங்கிப்பாங்க. இந்த நாணயத்தில் மின்ட் வைஸ் நிறைய இருக்குது. மின்ட்டை பொறுத்துலாம் மாறும். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். மதர்ஸ் ஹெல்த் இஸ் சைல்டு ஹெல்த், இது வந்து 10 முதல் 50 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி விலை போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து கிராப் சயின்ஸ் நாணயம். கிராப் சயின்ஸ் நாணயத்தை பற்றி நான் கம்ப்ளீட்டான ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து இப்போ மேலே எண்டு கார்டில் வந்து கொடுக்குறேன், அண்ட் ஐ கார்ட்லேயுமே கொடுக்குறேன். அதை போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய்ட்டு ஃபுல் வீடியோவை பாருங்கள். அந்த ஃபுல் வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டியூரேஷனில் என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியல. அதுக்கடுத்து மகாவீர் காயின், இந்த காயின் இருந்ததுன்னா 8 முதல் 30 ரூபாய் வரைக்கும். 8ன்றது ரொம்ப மட்டமான கண்டிஷன், 30ன்றது நல்ல ஒரு யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் 30 ரூபாய் வரைக்கும். அடுத்து தாதாபாய் நரோஜி காயின், இந்த காயின் 10 முதல் 30 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க. சேல் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, 5 ரூபா 10 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வரும். அடுத்து காமராஜர் நாணயம் 10 முதல் 30 வரை இந்த நாணயம் வந்து விற்பனை ஆகும். இதில் இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மின்ட்டை பொறுத்து. இன்னும் எனக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல. கிடைச்சதுக்கப்புறம் நான் ஃபுல் வீடியோ வந்து கொடுக்குறேன். அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி, இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா 10 முதல் 30 ரூபாய் வரை இன்றைக்கி விற்பனை ஆகிட்டு இருக்குது. இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டீல்லையும் இருக்குது. லால் பகதூர் சாஸ்திரி வந்து ஸ்டீல் நாணயத்துலேயும் இருக்குது. பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து காப்பர் மற்றும் நிக்கல் உலோகத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த நாணயம் தான். இந்த நாணயத்தை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். இது ஸ்டீல் நாணயத்தை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்து 5 ரூபாயில் இருக்கக்கூடிய ஸ்டீல் நாணயங்களை வெரைட்டியை பற்றி பேஸ் பண்ணி ஒரு வீடியோ இருக்கும், நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து தந்தி மார்ச், இந்த நாணயம் வந்து ஸ்டீல்லையும் இருக்குது. உடனே இது ஸ்டீலில் இருக்குது ப்ரோ என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லாதீங்க. இது வந்து காப்பர் நிக்கல் நாணயம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது. இது வந்து 1500 ரூபாய் வரைக்கும் சேல் ஆகும். குறைந்தபட்சம் 1200லேருந்து அதிகபட்சம் 1500 ரூபாய் வரைக்கும் இந்த நாணயம் விற்பனை ஆகும். இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து காப்பர் நிக்கல் நாணயம். இது ஸ்டீல் நாணயம் கிடையாது, குழப்பிக்காதீங்க, திருப்பி சொல்கிறேன். அடுத்து ஜகத்குரு, அதே மாதிரி இதுலேயும் வந்து ஸ்டீல் நாணயம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது, இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது காப்பர் நிக்கல் நாணயம், ஓகேங்களா. ஜகத்குரு 10 முதல் 40 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணலாம். 10லேருந்து குறைந்தபட்ச விலையாக 10லேருந்து அதிகபட்ச விலையாக 40 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதை விற்பனை செய்யலாம். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வாங்கிப்பேனான்னு கேட்டால் நான் வாங்கிக்கூடிய டீலர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அடுத்து பஷ்மேஸ்வரா காயின், இது வந்து 10 முதல் 50 ரூபாய் வரைக்கும் இதை வந்து இன்றைக்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 50, 45, 50 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் சேல் பண்ணுறாங்க. குறைந்தபட்சம் 10 ரூபாய்க்கே கிடைக்கிது, நிறைய இடத்துல கிடைக்கிது. பட் டீலர்ஸ் இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நாணயங்கள்லாம் ஃப்யூச்சரில் விலை கூடும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இதெல்லாம் விற்பனை செய்தால் அவங்களுக்கு லாபம் அப்படின்றதுனால. அடுத்து இந்த நாணயத்துலேயும் ஸ்டீல் நாணயம் இருக்குது, இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாணயம், இது காப்பர் நிக்கல் நாணயம். 1400 முதல் 1600 வரை நீங்கள் விற்பனை செய்யலாம். குறைந்தபட்ச விலையாக 1400 முதல் அதிகபட்ச விலையாக 1600 வரை நீங்கள் விற்பனை செய்யலாம். காப்பர் நிக்கல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா காயின்.
அடுத்து ஓஎன்ஜிசி நாணயம், இதுவும் வந்து ஸ்டீலில் இருக்குது. ஸ்டீல் நாணயம் வந்து விலை ரொம்ப கம்மி தான். ஸ்டீல் நாணயம் ரொம்ப ரொம்ப விலை கம்மி. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கல் நாணயம். 1400 முதல் 1800 வரை நீங்கள் இந்த நாணயத்தை விற்பனை செய்யலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நாணயங்கள்லாம் டீலர்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி ரேரான நாணயங்கள்லாம் சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நாணயம் வந்து கொஞ்சம் ரேரான காயின்ஸ் தான். இது வந்து பால் கங்காதர் திலக். இது வந்து திலக் ஜி காயின். திலக் ஜி, திலக்கி, இதை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் தனியாக கொடுத்துருக்கேன். பட் இப்போதைக்கு நான் ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறேன். பாலகங்காதர் திலக் ஜி, இது வந்து 1800 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வந்து திலக்கி வந்து 150லேருந்து 450 வரை நீங்கள் விற்பனை செய்யலாம். திலக்கி, திலக் ஜி 2 நாணயங்கள் இருக்குது இதில். இந்த நாணயத்தை பற்றி நான் ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ வந்து வேறு ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோவிலே வந்து டைம் அதிகமாகிருச்சு. ஒரு மின்ட்டை பற்றியும் ஒரு தனி காயினை பற்றியும் போடணுன்னா அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் வந்து பேசிக்காக எவ்வளோ ப்ரைஸ்ன்றது மட்டும் நான் கொடுத்துருங்க. அடுத்து காதி வில்லேஜ் நாணயம். இந்த நாணயம் 800லேருந்து 1600 வரைக்கும் விற்பனை செய்யலாம். 800லேருந்து அதிகபட்ச விலையாக 1600 வரைக்கும் சேல் பண்ணலாம். இதெல்லாம் தான் கொஞ்சம் ரேரான 5 ரூபாய் நாணயங்கள். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் இல்லை, ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டீல்லையும் இருக்குது, காப்பர் நிக்கல்லையும் இருக்குது. காப்பர் நிக்கல் நாணயம் வந்து பார்த்திங்கன்னா 800லேருந்து 1200 ரூபாய் வரைக்கும் நீங்கள் விற்பனை செய்யலாம். இந்த விலைப்பட்டியல் எல்லாமே ஒரு டீலர்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவங்க வாங்கிக்கக்கூடிய விலை மட்டும்தான். அவங்க விற்கும் விலை வந்து வேறு வீடியோவில், இன்னொரு வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். ஏன்னா வாங்குறவங்க வந்து வாங்கி அதே விலைக்கு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால சொல்கிறேன், அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஸ்டீல் மற்றும் பிராஸ் நிக்கல் நாணயங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் இன்னொரு பதிவு போடுறேன். அண்டில் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.